ஹாய் ஆல். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு மார்ஜின் செட் பண்ணுறது, மார்ஜினோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம், ரைட்? ஸோ நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டில் தான் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, மார்ஜின், அதாவது உங்கள் எலமெண்ட் மற்ற எலமெண்ட்ஸில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்கு மார்ஜின் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா பார்டர், அதாவது உங்கள் எலமெண்ட் உங்களுடைய மார்ஜினுக்கு உள்ள இருக்குது அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு விஷுவல் ஸ்ட்ரக்சர், அதுதான் வந்து நம்ம பார்டராக கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மார்ஜின் அப்படின்றது பார்டருக்கு வெளியே இந்த எலமெண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்கணும், இதுக்கு மற்ற எலமெண்ட்டுக்கு இதுக்கு என்ன டிஸ்டன்ஸில் இருக்கணும், என்ன கேப், எத்தனை பிக்சல் வேணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது. ஆனால் இந்த பேடிங் அப்படிங்கிறது இந்த பார்டருக்கு உள்ள உங்களுடைய எலமெண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின் உங்களுக்கு பாருங்கள் 5 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மார்ஜின் வந்து 5 பிக்சல் அப்படின்னு கொடுத்தனால உங்களுக்கு 5 பிக்சல் மார்ஜின் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ இதை நம்ம 50 பிக்சலாக கொடுத்துக்கலாம், அப்போ தான் மார்ஜின் தெளிவாக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 50 பிக்சலுக்கு வந்து உங்களுக்கு மார்ஜின் இருக்குது, ரைட்டா? அதுக்கு உள்ள 10 பிக்சலுக்கு பார்டர் இருக்குது. ஓகே, ஸோ பார்டர் விட்த் வந்து நம்ம இங்கே 10 பிக்சல் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் 10 பிக்சல் பார்டர் இருக்குது. ஆனால் கண்டென்ட் பாருங்கள், பார்டர் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். ஓகே, பார்டருக்கும் கண்டென்ட்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் எந்த ஒரு டிஸ்டன்ஸும் இருக்காது. ஓகே, ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு, அல்லது பார்டர்லேருந்து எனக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸில் எனக்கு வந்து எலமெண்ட் வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் பேடிங். ஓகே, ஸோ இப்போ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பேடிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சேவ் பண்ணேன் அப்படின்னா பேடிங் வந்து 5 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நம்மளுடைய கண்டென்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப சின்னதாக 5 பிக்சல் தான் கொடுத்துருக்கேன், அதனால சின்னதாக இருக்குது. ஸோ பேடிங் நான் வந்து 50 பிக்சல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, பாருங்கள், அவுட்டரில் மார்ஜின் 50 பிக்சல் இருக்குது, 10 பிக்சலுக்கு பார்டர் இருக்குது. அதாவது அவுட்டரில் அந்த லைட் ஆரஞ்சாக இருக்குது வந்து உங்களுக்கு வந்து மார்ஜின், அதாவது மற்ற எலமெண்ட்ஸில் வந்து நம்ம எலமெண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 50 பிக்சல் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து உள்ளே வந்து 10 பிக்சலுக்கு பார்டர் இருக்குது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே வந்து 10 பிக்சலுக்கு பார்டர் போட்டிருக்காங்க. அதுக்கு உள்ளே பாருங்கள் 50 பிக்சலுக்கு, அதாவது பார்டரில் வந்து அந்த கண்டென்ட் 50 பிக்சல் தள்ளி இருக்கும். ஓகே, இதுதான் வந்து பேடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு மார்ஜின் இருக்கும், மார்ஜினுக்கு அடுத்து பார்டர், பார்டர்லேருந்து பேடிங்க்கு உள்ள கண்டென்ட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்படி கணக்கு வச்சுக்கலாம். பார்டர் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு உரிய அந்த விஷுவல் கண்டெய்னர். அந்த பார்டர்லேருந்து மற்ற எலமெண்ட்ஸ், அதாவது இப்போது இந்த H1, இது வந்து H1 டேக், ரைட்? ஸோ இந்த H1 வந்து இந்த எலமெண்ட்டோடைய பார்டர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மார்ஜின். ஓகே, இந்த எலமெண்ட் பார்டர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கணும்னு சொல்லக்கூடியது வந்து பேடிங். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மார்ஜின், பார்டர் அண்ட் பேடிங், இந்த மூணும் ஒன்றா டிஃபைன் பண்ணக்கூடியது. ஸோ பேடிங்கும் நம்ம மற்ற எலமெண்ட்ஸ் மாதிரியே தான். ஸோ இப்போ பேடிங்கில் போயிட்டு நான் வந்து 50 பிக்சல் 20 பிக்சல் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, பேடிங் வந்து டாப் அண்ட் பாட்டமில் 50 பிக்சல் எடுத்துக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 20 பிக்சல் எடுத்துக்குது. சேம் நம்ம வந்து பார்டருக்கு பண்ணோம் இல்லையா? ஸோ பார்டரோட லெஃப்ட்டு, பார்டரோடைய ரைட்டு, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணுமோ அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணோமோ அதே மாதிரி தான் பார்டரோட ஒவ்வொரு சைடையும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதுக்கும் கூட வந்து மார்ஜின் அண்ட் பேடிங் எழுதலாம். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், பார்டரை வந்து எடுத்துறேன். நமக்கு பார்டர் தேவையில்லை, பார்டர் இல்லாமல் கூட நம்மளால் மார்ஜின் அண்ட் பேடிங் எழுத முடியும். ஸோ மார்ஜின் வந்து ஒரு 15 கொடுக்கலாமா, 50 பிக்சல், சேவ். ஓகே, H1 சேவ் பண்ண அப்படின்னா பார்த்தீங்களா, இந்த கண்டென்ட் வந்து உங்களுடைய எல்லா சைடில் வந்து 50 பிக்சல் தள்ளி இருக்கும். ஓகே, ஸோ மார்ஜின் அதுமாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக கொடுக்கலாம். மார்ஜின் டாப் அப்படின்னா டாப்பில் மட்டும் 50 பிக்சல் தள்ளி இருக்கும். அதே மாதிரி மார்ஜின் பாட்டம் அப்படின்னு கொடுத்தேன்னா டாப்பில் ஒரு 50 பிக்சல் இருக்கும், பாட்டமில் ஒரு 50 பிக்சல் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி லெஃப்ட், ஓகே, லெஃப்டில் இருக்குது, அண்ட் வந்து ரைட்.
ஸோ இது வந்து நம்ம அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் 50 பிக்சல் வந்து உங்களுக்கு மார்ஜின் இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் பேடிங்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம பேடிங் செட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸோ பார்டர் இல்லாமல் பேடிங் செட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே, பேடிங் வந்து 20. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த இதை பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், பார்டர் இல்லை. ஓகே, மார்ஜின் இருக்குது. பார்டர் பை டிஃபால்ட் அது என்ன பண்ணுது 0 பிக்சல்னு எடுத்துக்கிட்டு ஓகே பேடிங் மட்டும் செட் பண்ணுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த எலமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்டர் ஆரஞ்சு அப்படிங்கிறது வந்து மார்ஜின், அதுக்கப்புறம் பார்டர், அதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலர் அப்படிங்கிறது பேடிங். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலர் லைன் இல்லை. ஸோ பை டிஃபால்ட் பார்டரை வந்து அது 0 பிக்சல்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு உள்ள இந்த பேடிங்கை செட் பண்ணுது. ஓகே, ஸோ பேடிங் அதே மாதிரி தான் நீங்கள் டாப்பு லெஃப்ட்னு எல்லாத்தையுமே சேர்த்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ நான் ஒரு வேளை இது பண்ணுறேன் பேடிங் டாப். ஸோ இப்போ வந்து டாப்பில் வந்து நான் ஒரு 50 பிக்சல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த எலமெண்ட்டை போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், மற்ற 3 சைட்லேயும் 20 பிக்சல் இருக்கும், டாப்பில் மட்டும் உங்களுக்கு வந்து 50 பிக்சல் இருக்கும். ஓகே, ஸோ இதை இப்படி தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே வந்து 20 பிக்சல் 50 பிக்சல் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்டு உங்களுக்கு வந்து ஓகே கமா வராது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து உங்களுக்கு வந்து 50 பிக்சல் இருக்கும், டாப் அண்ட் பாட்டமில் வந்து 20 பிக்சல் இருக்கும். ஸோ நம்ம கலருக்கோ பார்டருக்கோ மற்ற எல்லாத்துக்கும் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான். இப்போ 4 வேல்யூ கொடுத்தோம்னா கிளாக் வைஸில் எடுத்துக்கும். ஸோ இப்போது 50 பிக்சல் 75 பிக்சல் அண்ட் 100 பிக்சல். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து எலமெண்ட்டை பாருங்கள். ஸோ டாப்பில் 20 பிக்சல் இருக்குது, அடுத்தது வந்து 50 பிக்சல் இருக்குது, அடுத்தது வந்து 75 பிக்சல் பிசின்னு கொடுத்துருக்கோம் பிஎக்ஸ். ஓகே, ஸோ டாப்பில் 20 பிக்சல் 50 பிக்சல் 75 பிக்சல் அண்ட் 100 பிக்சல். ஓகே, இந்த மாதிரி கிளாக் வைஸில் உங்களுக்கு வந்து பிக்சல்ஸ் கவுண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு எலமெண்ட்டை ஒரு கண்டெய்னருக்குள்ளே கண்டெயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு மார்ஜின் போட்டிருப்போம், அந்த மார்ஜின்குள்ளே பார்டருக்குள்ளே பேடிங். ஸோ இப்படி தான் வந்து ஒரு எலமெண்ட்டை இன்னொரு எலமெண்ட் கூட கொலைட் ஆகாமல் நம்ம கண்டெயின் பண்ணுறது. ஆனால் எனக்கு இந்த எலமெண்ட்டோட ஹைட்டை வந்து ஸ்டேபிள் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே போகிறேன், இந்த பேராகிராஃபை நான் தூக்கி விடுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேராகிராஃப் டேக் வந்து பார்த்தீங்களா அதோட ஹைட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு அப்படிலாம் வேணாம், இதோட ஹைட் அண்ட் விட்த்தை வந்து நான் பை டிஃபால்ட் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா எப்படி பண்ணுறது? ஓகே, ஸோ அதை தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.